வில்பத்து தேசிய சரணாலயத்திற்கு அருகில் இடம்பெற்றதாக கூறப்படும் காடழிப்பு தொடர்பில் வனஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேராவினால் வனஜீவராசி அதிகாரிகளிடம் அறிக்கை ஒன்று கோரப்பட்டுள்ளது. அனுராதபுரம் உதவி வனஜீவராசிகள் பணிப்பாளரிடம் அந்த அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது காடழிப்பு இடம்பெற்றுள்ள பகுதி வில்பத்து சரணாலயத்திற்கு உட்பட்டதல்ல எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்பான கருத்தரங்குகள் மற்றும் மாதிரி பரீட்சைகளை நடத்துவதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை இந்த தடை நீடிக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 8ஆம் தேதி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாக உள்ளதை அடுத்து ஒரு வாரத்திற்கு முன்னர் குறிப்பிட்ட தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி தேசிய ரீதியில் நடத்தப்படும் பரீட்சைகள் ஆரம்பமாவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் இந்த தடைக்கான சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.